குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பாடம் 2 தரவு அருவமாக்கம் பார்க்கலாம். தரவு அருவமாக்கம். ஸோ அருவமாக்கம் அப்படின்னா நம்ம 11th படிச்சிருக்கோம். அருவமாக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, எல்லா டீட்டெயில்ஸும் ஹைட் பண்ணிக்கும். தேவையான எசென்ஷியல் டீட்டெயில்ஸ் மட்டும், ஓவரால் டீட்டெயில்ஸ்லாம் ஹைட் பண்ணிவிட்டு எசென்ஷியல் தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் என்ன பண்ணும், ஷோ பண்ணும். தட் இஸ் கால்ட் அஸ் அருவமாக்கம், அப்ஸ்ட்ராக்ஷன் நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ் நம்ம என்ன சொல்லுவோம், அப்ஸ்ட்ராக்ஷன். தரவுனா டேட்டா, அருவமாக்கம்னா அப்ஸ்ட்ராக்ஷன். எழுதி வச்சுக்கோங்க, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே. இப்போது தரவு அருவமாக்கம் அறிமுகம். இதில் தரவு அருவமாக்கம் அப்படின்னா என்னென்னா, இது கணிப்பொறியில் சக்தி வாய்ந்த கருத்துருவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, அருவமாக்கம் அப்படின்னாவே தேவையானது மட்டும் ஷோ பண்ணும், தேவையில்லாதது ஓவரால் டீட்டெயில்ஸை ஜஸ்ட் ஹைட் பண்ணிக்கும். தட் இஸ் எக்ஸாம்பிள். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம டெலிவிஷன் எடுத்துட்டோம் வைங்களேன், டிவி எடுத்துட்டோம். டிவி ஆன் பண்ணால் என்ன ஆகும், எல்லா என்னென்ன ஒர்க்ஸ் நடந்துச்சுங்கிறது காட்டாது. ஜஸ்ட் எலக்ட்ரிக் எப்படி பாஸ் ஆகுதுன்னு காட்டாது, சேட்டலைட்லேருந்து சிக்னல் வருது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒருமே உங்களுக்கு டிவியில் ஆன் பண்ணதுமே தெரியாது. ஜஸ்ட் ஒரு விஷுவல் இமேஜ் நம்ம வியூ பண்ணுறோம் இல்லையா, நம்ம பார்க்குறோம். ஸோ டெலிவிஷன்னா ஜஸ்ட் நம்ம ஆன் பண்ணோன்னே ஒரு விஷுவல் இமேஜ் நமக்கு காட்டுது. ஸோ அதுதான் நம்ம டெலிவிஷன் சொல்கிறோம். ஸோ உள்ளே ஹைட் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்ன இருக்குது நமக்கு அது காட்டிக்கிறது கிடையாது. டெலிவிஷன் ஆன் பண்ணால் தேவையானது நமக்கு படம், அந்த மாதிரி ஷோஸு, சில டெலிவிஷன் ஷோஸு, அந்த மாதிரி விஷுவல் இமேஜ் நம்ம காட்டுது இல்லையா. ஸோ தேவையுள்ள டீட்டெயில்ஸ் மட்டும் ஷோ ஆகுது. தேவையில்லாத டீட்டெயில்ஸ் எல்லாமே பின்னாடி எப்படி ஒர்க் ஆகுது, சேட்டலைட் எப்படி சிக்னல் கொடுக்குது, எப்படி எலக்ட்ரிக் பாஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்ம ஷோ பண்ணுறது கிடையாது. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். அப்ஸ்ட்ராக்ஷன், அதாவது அருவமாக்கம், தரவு அருவமாக்கம். ஸோ தரவு அருவமாக்கம்ங்கிறது டேட்டா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் லாங்குவேஜில் நம்ம டேட்டாஸை தரவு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பவர்ஃபுல் கான்செப்ட்னு சொல்லலாம். இது ப்ரோக்ராமர்ஸ் நம்ம எப்படி நம்ம கோட் பண்ணுறோன்னா, ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா அது கோட் பண்ணுறோம். ஆப்ஜெக்டாக நம்ம சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள், கார் ஆப்ஜெக்ட்ஸு, பென்சில் ஆப்ஜெக்ட்ஸு, அந்த மாதிரி பீப்புள் ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம கோட் பண்ணி நம்ம அதாவது ப்ரோக்ராமர்ஸ் எந்த ஒரியும் பண்ண தேவையில்லை. ஸோ கோடு எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, எப்படி கோட் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எப்படி செயல்படுத்தப்பட்டுச்சுங்கிறது நம்ம வரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நம்ம ஓவரால் நீடட் டீட்டெயில்ஸ் மட்டும் ஷோ பண்ணுறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன், தரவுமாக்கம் சொல்கிறோம். அதே டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராமர்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஆப்ஜெக்ட்ஸ் இது பண்ணி. ஓகேவா. ஆப்ஜெக்ட்ஸ் கோடாக பயன்படுத்தும். ஓகே. ஸோ இந்த குறிப்பாக சில ப்ரோக்ராமர்ஸ் எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஆகட்டும், அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா டீம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ டீம் ஒர்க்காக ஒரு ப்ராஜெக்டை பண்ணுவாங்க. ஸோ டீம் ஒர்க்னால் என்ன, செவரல் பீப்புள்ஸ் வில் பி தேர். ஸோ நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணால் ஒரு டீம் ஒர்க்காக ஒரு கோடிங் ஒருத்தர், ஸோ அந்த மாதிரி பிரித்து மாடியூல் பிரித்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாடியூல் பண்ணுங்கள். ஸோ மாடியூல்னால் என்னது, பிரித்து ஒரு ப்ரோக்ராம், ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் ஸ்பிட் பண்ணி அந்த ஸ்பிட் பண்ணுறது, மாடியூல்ஸை ஸ்பிட் பண்ணுறது தான் நம்ம மாடியூல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாடியூல்ஸ் நம்ம பிரித்து செவரல் பீப்புள் இருப்பாங்க. அந்த பீப்புள்ஸ்க்கு ப்ராஜெக்டாக அவங்க டீம் ஒர்க் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங்னு சொல்கிறோம். சரியா. ஸோ சேம் எப்படி நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் எப்படி நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் நம்ம எப்படி பண்ணுறோங்கிறது சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருக்கு. ஸோ இந்த லெசன் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். இந்த லெசனில் பேஸ் பண்ணி நம்ம பின்னாடி பார்க்க போகிற சாப்டர்ஸ் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. இப்போது இதுதான் இங்கே பாருங்கள். குறிப்பாக பல நிரல்கள் ஈடுபடும் செயல் திட்டத்தை செயல்படுத்தும் போது இது முக்கியமானதாகும். இந்த செயல் திட்டம் ஒரு இங்கு செயல் திட்டம் என்பது நிரலாக்கத்தை குறிக்கிறது. ஸோ அதை நான் சொன்னேன் இல்லையா. ஸோ குறிமுறையை புரிந்து கொள்ள ஒவ்வொரு வரியாக வாசிக்க தேவையில்லை. அவங்க அது ஒரு பணியை செய்கிறது அப்படின்னு கருதி கொண்டால் போதும். ஸோ ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ தரவு அருவமாக்கத்தின் வகைகள். ஸோ தரவு அருவமாக்கம்னு என்னன்னு தெரிஞ்சது. தரவு அருவமாக்கம், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் என்னன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்தது தரவு அருவமாக்கத்தின் வகைகள். தரவு அருவமாக்கத்தின் வகைகள் அப்படின்னா
நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இது வந்து ஒரு அதாவது பொருளுக்கான வகையில் இனக்குழுன்னு சொல்லலாம். அதாவது இந்த செயல் வந்து மதிப்பின் தொகுப்பு இல்லைனா அந்த செயல்பாடின் தொகுப்பில் வந்து வரையறுக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது நம்ம வந்து தரவு அருவமாக்கத்தின் வகைகள் அப்படிங்க வந்து நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா, எழுதி வச்சுக்கோங்க, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னு சொல்கிறோம். அதாவது ஷார்ட்டாக வந்து ஏடிடி நம்ம சொல்கிறோம், ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா ஏடிடின்னு. ஸோ இந்த ஏடிடி அப்படின்னு வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புங்கிறது வந்து அது ஒரு டைப், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இட்ஸ் அ டைப் ஃபார் ஆப்ஜெக்ட். ஸோ அது வந்து நம்ம எந்த மாதிரி வேல்யூஸ், ஜஸ்ட்டு ஒரு வேல்யூஸ் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், ஸோ அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம சொல்ல போகிறது கிடையாது. டேட்டா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், சரியா? ஸோ எப்படி அது வந்து செயல்படுத்துதுங்கிறது நம்ம வந்து காட்ட போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஓவராலாக எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஃபாலோ, ஜஸ்ட் ஒரு டிக்ளேர் பண்ணி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணவும் நம்ம சொல்ல மாட்டோம். ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் எசென்ஷியல் டீட்டெயில்ஸ் மட்டும் காட்டுது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போது இங்கே வந்து இந்த ஏடிடியின் வரையறுப்புங்கிற வகையான செயல்பாடுகள் வந்து செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. அது எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறிப்பிடுவதில்லை. இவ்வாறு தரவுகள் வந்து நினைவகத்தில் எப்படி வந்து சேவ் பண்ணுறோங்கிறது நெறிமுறைகள் செய்யப்பட வேண்டும் என்று வழிமுறை குறிப்பிட தேவையில்லை. ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒரு இப்போ ஏடிடி அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஏடிடி வந்து பல்வேறு வகையில் செயல்படுத்தலாம். உதாரணமாக எந்த மாதிரினா லிஸ்ட் ஏடிடி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் டீட்டெயிலாக படிப்போம். லிஸ்ட் ஏடிடின்னு சொல்லுவோம். அப்போ வந்து லிங்க்டு லிஸ்ட்டுன்னு, அந்த லிங்க்டு லிஸ்ட்டு தான் வந்து ஒற்றை இணைக்கப்பட்ட பட்டியல் அல்லது இரட்டை இணைக்கப்பட்ட பட்டியல். ஸோ ஒற்றை இணைக்கப்பட்ட பட்டியலுங்கிறத எழுதிக்கோங்க. சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட், சிங்கிள் SINGLY சிங்கிள் லிங்க்டுன்னு சொல்லுவோம். சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்டு. இரட்டை இணைக்கப்பட்ட பட்டியல் அப்படின்னா டபுள் லிங்க்டு லிஸ்ட், சரியா? ஸோ இந்த பட்டியலை கொண்டு அதுக்கப்புறம் வந்து அடுக்கு ஏடிடி, அதாவது அடுக்கு ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். ஸ்டாக்னாலே அடுக்கு, சரியா? அப்புறம் வரிசை ஏடிடி அப்படின்னா வந்து கியூ ஏடிடி, வரிசைனா கியூன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து பயன்படுத்தி நம்ம செயல்படுத்தலாம். ஓகேவா? செயல்படுத்தலாம். ஸோ ஏடிடினா என்னது? அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்னது? தரவு அருவமாக்க வகைனா என்னது? தரவு அருவமாக்க வகைனா என்னன்னா, நம்ம வந்து எதுவுமே வந்து நம்ம வந்து எந்த ஆப்ரேஷன்ஸ் எப்படி நம்ம பண்ணுறோம் நமக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ண நம்ம அவசியம் கிடையாது, சரியா? ஜஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணுறோம், அவ்வளோதான். ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணுறோம். அதாவது என்ன நம்ம பண்ண போகிறோம், ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணி மேலோட்டமாக காட்டுறது தான். ஜஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணுறோம். அதுதான் வந்து தரவு அருவமாக்கத்தின் வகை. ஓகே, இங்கே பாருங்கள். இந்த தரவு அருவமாக்கத்தின் வகையில் தான் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கப்படுது. அதாவது எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கு. தரவு அருவமாக்கம் நாம் இந்த உலகை வந்து பற்றி நினைப்பதே அதாவது உதாரணமாக ஒரு மகிழுந்தை ஓட்டி செல்வதற்கு, மகிழுந்துன்னு என்னது? கார். ஒரு காரை நம்ம ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படி இன்ஜின் வந்து எப்படி பில்ட் பண்ணியிருக்கு, எந்த மாதிரி டயர்ஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ வீல் வந்து எப்படி டேர்ன் ஆகுது, எப்படி வந்து எதுவுமே நம்ம வந்து தேவை கிடையாது. ஸோ உள்ளே வந்து எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது நமக்கு தேவை கிடையாது. ஒரு கார் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஜின் எப்படி பில்ட் பண்ணாங்க, டயர்ஸ் எந்த மெட்டீரியல் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம கார் ட்ரைவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வி நீட் டு நோ எப்படி நம்ம வந்து வீல் எப்படி நம்ம டேர்ன் பண்ணணும், அந்த பெடலிங் எப்படி பண்ணணும், ஜஸ்ட் எப்படி நம்ம பெடலிங் எப்படி ப்ரெஸ் பண்ண போகிறோம், அந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது என்னது? ஜஸ்ட் replicate how we think about the world. அதுதான் ஜஸ்ட் நம்ம அதுதான். இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள், சரியா? ஓகே, இப்போ வந்து இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், அதாவது தரவு அருவமாக்கம் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு டூ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ரெண்டு டைப்பாக வந்து செயல்படுத்துதல் ஃபங்க்ஷன்ஸஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்கிகள் மற்றும் செலக்டர்ஸ். இந்த ஆக்கிகள்ஸ் செலக்டர்ஸ் எல்லாமே நம்ம 11th படிச்சிருக்கோம் இல்லையா? 11th செலக்டர்ஸ்னால் என்னது? செலக்டர் தான். ஆக்கிகள்ங்கிறது கன்ஸ்ட்ரக்டர். இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ்னு சொல்லுவோம். தமிழில் வந்து ஆக்கிகள், செலக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வகையாக வந்து செயற்கூறுகள் வந்து உருவாக்கப்படும். ஸோ ரெண்டு விதமான செயற்கூறுகள் இருக்குது. இந்த தரவு அருவமாக்கத்தின் வகைகளில் வந்து ரெண்டு விதமான செயற்கூறுகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்கிகள் மற்றும் செலக்டர்ஸ், சரியா? ஓகே,
ஸோ இந்த ஃபண்டமெண்டல் இப்போது நார்மலாக நம்ம நார்மல் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் என்னமெல்லாம் லாஸ்ட் இயர் படிச்சிருக்கோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நார்மல் டேட்டா டைப்ஸ், ஃபண்டமெண்டலாக நார்மல் டேட்டா டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளோட்டு, இன்டீஜர், அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஸோ யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா என்னது, கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் எப்படி இது பண்ணுறதுங்க தான் எக்ஸாம்பிள் இல்லையா. ஸோ அந்த கிளாஸஸ் வச்சு தான் நம்ம இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டட். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், 2.3ல வந்து ஆக்கிகள் மற்றும் செலக்டர்ஸ்கள் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஆக்கிகள் மற்றும் செலக்டர். சரி, ஆக்கிகள்னால் என்ன? ஆக்கிகள் அப்படின்னா வந்து கன்ஸ்ட்ரக்டர் நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு கிளாஸோட நேமில் வந்து ஃபங்க்ஷன் நேம் இருக்கிறது. ஒரு கிளாஸோட ஃபங்க்ஷன் நேமில் இருந்தால் வந்து அது நம்ம என்ன சொல்கிறோன்னா கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிளாஸ் நேம் நம்ம ஒரு கிளாஸ்னு கொடுக்குறோம். ஒரு ப்ரோக்ராமிங்கில் கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு கிளாஸோட நேம் என்ன நம்ம கொடுக்க போகிறோம், சர்க்கிள் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதோட ஃபங்க்ஷன் நேம் என்னது, ஏரியா. சரியா. ஸோ இதுதான் வந்து ஒரு கிளாஸோட அதாவது ஒரு கிளாஸோட நேமில் ஃபங்க்ஷன் நேம் இருந்துச்சு, தட் இஸ் கால்ட் அஸ் ஆக்கிகள் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஆக்கிகள்னு சொல்கிறோம். ஓகேவா, இதே நம்ம செலக்டர்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லுவோம், செலக்டர்ஸ்க்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறத வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்ரீவ் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிட்ரீவ் பண்ண போகிறோம். அதுதான் வந்து என்னது, செலக்டர்ஸ். பாருங்கள், ஆக்கி செயற்கூறுகள் அருவமாக்கம் தரவு வகையை கட்டமைக்க பயன்படுகிறது. செலக்டர் செயற்கூறுகள் வந்து தகவல்களை வந்து தரவு வகையிலேருந்து பெறுவதற்கு பயன்படுது. ஓகேவா, சரி. இப்போ எடுத்துக்காட்டு இங்கே வந்து சிட்டி நம்ம பார்க்கலாம். சிட்டிங்கிறது ஆப்ஜெக்ட் வந்து அது சிட்டி நேமை ஹோல்ட் பண்ணுது. அது வந்து சிட்டிங்கிறத லாட்டிடியூட் லாங்கிடியூடை வந்து என்ன பண்ணுது ஹோல்ட் பண்ணுது. சரியா. ஸோ ஒரு சிட்டின்னு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் நேம் எப்படி நம்ம கொடுக்க போகிறோம், இதுதான் வந்து இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சிட்டி ஈக்குவல் டு, சிட்டிங்கிறது என்னது, சிட்டிங்கிறது வந்து கிளாஸ். சரியா, சிட்டிங்கிறது வந்து என்னது, கிளாஸ். அது வந்து ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறது. ஸோ மேக் சிட்டி அதில் என்ன நம்ம கொடுக்குறோம், நேமு, லாட்டிடியூட், லாங்கிடியூட். இதுதான் என்னது, கன்ஸ்ட்ரக்டருக்கு எக்ஸாம்பிள் என்னது, சிட்டி ஈக்குவல் டு மேக் சிட்டி நேம், லாட்டிடியூட், லாங்கிடியூட். சரியா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த சிட்டி பொருளின் தகவல்களை பெறுவதற்கு பின்வரும் செயற்கூறுகளை பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து என்னது, இது எதோட எக்ஸாம்பிள், இது வந்து கன்ஸ்ட்ரக்டடோட பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். இது வந்து ஆக்கிகளோட எக்ஸாம்பிள் வந்து இது. செலக்டர்ஸ் வந்து இதுதான், இப்படி தான் நம்ம செயற்கூறு வந்து பயன்படுத்துகிறோம். எப்படின்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது என்னது, இது ஜஸ்ட் வி ஆர் டிக்ளேரிங். ஸோ இதை மேக் சிட்டி நம்ம என்ன கொடுக்குறோம், நேம்ங்கிறது வந்து என்ன கொடுக்குறோம், இங்கே கெட் நேம். லாட்டிடியூட் எப்படி கொடுக்குறோம், நம்ம கெட் லாட்டிடியூட் சிட்டி. அடுத்து லாங்கிடியூட் எப்படி கொடுக்குறோம், கெட் லாங்கிடியூட் சிட்டி. புரிஞ்சுதா. ஸோ இதுதான் வந்து ஆக்கிகள், இது வந்து செலக்டர்ஸ். சரியா, ஓகேவா. இப்போ ஆக்கிகள்னால் என்ன, செலக்டர்ஸ்னால் என்ன, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லையா. ஸோ இதில் வந்து நம்ம இந்த உள்ளே இருக்க என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நம்ம பார்க்குறது தான் வந்து இந்த போலி குறிமுறையோட வேலை. ஸோ போலி குறிமுறைன்னு என்னது, உள்ளே என்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குறது தான் வந்து போலி குறிமுறை. ஓகே, ஸோ என்ன போலி குறிமுறை இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். போலி குறிமுறை டிஸ்டன்ஸ் வந்து சிட்டி 1 சிட்டி 2.
ஸோ இது வந்து இங்கே என்ன கோட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், இதுதான் வந்து கோட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ உள்ள நான் சொன்னேன் இல்லையா, ஸோ டிவி எப்படி டெலிகாஸ்ட் ஆகுதுலாம் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி உள்ள சிட்டி இது என்ன நடக்குதுங்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து இது. கோட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா கோட் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம சின்ன வயசில் நீங்கள் மேக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்க நீங்கள், ஃபார்முலா போட்டிருப்போம் இல்லையா, x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த பேசிஸில் தான் நம்ம இந்த கோட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணியிருக்க நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அதாவது இந்த சிட்டி டிஸ்டன்ஸ் சிட்டி 1ஓட லேட்டிடியூட் சிட்டி, அதாவது இதோட சிட்டி 1ங்கிறது என்ன அப்படின்னா, சிட்டியோட லேட்டிடியூட் சிட்டி 1 வந்து LT1, அதாவது சிட்டி 1ங்கிறது வந்து LT1, சிட்டி 2ங்கிறது வந்து எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா, LT1 அப்படிங்கிறது வந்து latitude city 1 get longitude city 1, L2ங்கிறது வந்து இப்படி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரிட்டர்ன் எப்படி ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், LT1 minus LT2 that is x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. இங்கே வந்து இந்த ஸ்கொயர் ரூட் தான் 1/2 நம்ம கொடுத்துருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த கோட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். ஓகே பாருங்கள், இதனை LT1 என்பது வந்து கெட் லேட்டியூட் சிட்டியின் மதிப்பாகிறது மற்றும் LTங்கிறது வந்து லேட்டியூட், LG1ங்கிறது லாங்கிடியூட். ஸோ இந்த LT1ங்கிறது கெட் லேட்டியூட் சிட்டி 1 மதிப்பு, அதாவது LG1 அப்படிங்கிறது வந்து LG1 becomes the value of LG1 வந்து வேல்யூ வந்து எதோட வேல்யூ, கெட் லாங்கிடியூட் சிட்டி 1ஓட வேல்யூ. ஓகே. ஸோ சிட்டி ஈக்குவல் டு மேக் சிட்டி நேம் லேட்டியூட் லாங்கிடியூட். ஸோ இதனால தான் என்னது கன்ஸ்ட்ரக்டர். சரியா. ஸோ இதுதான் வந்து என்னது ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுதா? ஓகே. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பார்க்கலாம். பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளில் வந்து இது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் நம்ம எப்படி கொடுத்துருக்கு, டேட்டா வந்து எப்படி ரிட்ரீவ் பாருங்கள். இங்கே கன்ஸ்ட்ரக்டரில் வந்து அதாவது ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இது பாருங்கள், கன்ஸ்ட்ரக்டரில் இந்த டேஷ் கொடுத்துருக்கு இல்லையா, இது வந்து என்னது, இது வந்து ஜஸ்ட் வந்து கமெண்ட்ஸ்க்காக தான் இந்த 2 டேஷ் கொடுத்துருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்டர் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷனை ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணுறோம். இங்கே எது ஃபங்க்ஷன் நம்ம சொல்லலாம், இங்கே ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து இது இல்லையா. இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கால் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறோம். ஸோ எது நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறோம், ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணி இந்த இம்ப்ளிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறத நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம செலக்டர்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. இதுதான் வந்து எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்த்தாச்சு. ஓகே ஐ திங்க் உங்களுக்கு நல்லா டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்தது 2.4ல் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, விதிகமுறு எண்களை கொண்டு அருவமாக்க தரவு வகையை உருவமைப்பு செய்தல், அதாவது ரேஷியல் நம்பர்ஸ். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரேஷியல் நம்பர்ஸ் டேட்டா அப்ஸ்ட்ராக்ட் டைப் ADTன்னு படித்தோம் இல்லையா. ADT நம்ம என்ன படித்தோம், தரவு அருவமாக்க வகைன்னு படித்தோம் இல்லையா. அந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ட் டைப் வந்து நம்ம எப்படி வந்து ரேஷியல் நம்பர்ஸ், ஸோ விதிகமுறு நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க, ரேஷியல் நம்பர்ஸ் இங்கிலீஷ் சொல்லுவோம். அதை வந்து எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம இதில் பார்க்கலாம். சரியா. இந்த வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அருவமாக்கம் அப்படிங்கிறது என்னது, அருவமாக்கம் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி நம்ம பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது தான்.
ஸோ அந்த அருவமாக்க தரவு அப்படின்னு என்னது ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது மட்டும்தான். இங்கே வந்து இன்னொரு பேர் கொடுத்து நம்ம படிக்க போகிறோம். என்ன அப்படின்னா காங்க்ரீட் தரவு. நிமிஷம் இங்கே பாருங்கள். தரவு அருவமாக்கத்தின் அடிப்படை நோக்கம் நிரலை அருவமாக்க தரவில் இயக்கும்படி கட்டமைப்பதாகும். அதாவது நிரலில் வந்து தரவுகளை பயன்படுத்தி கொள்ளும்போது அதை பற்றி சில ஊகங்களை செய்து கொள்ள வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வந்து காங்க்ரீட் தரவு உரையமைக்கும் போது நிலம் தனிப்பகுதியை வந்து நம்ம வரையறை செய்ய முடியும். அதாவது உங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. 2 விதமாக பிரிக்கிறோம். நம்ம எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா, ஒன்று வந்து தரவு அருவமாக்க வகை தரவரம். இன்னொரு பார்ட் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காங்க்ரீட் தரவுன்னு சொல்கிறோம். அதாவது காங்க்ரீட் ரெப்ரசன்டேஷன் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டான்னு சொல்கிறோம். இன்னொன்று நம்ம என்ன சொல்கிறோன்னா காங்க்ரீட் தரவு வகைன்னு சொல்கிறோம். அதாவது ஒன்றும் இல்லை, சேம் தான். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா தரவு வரும், அது ஜஸ்ட் நம்ம தரவு அருவமாக்கம் என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அடுத்தது காங்க்ரீட் தரவுன்னு என்ன பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதுதான். ஸோ ஓகே, இங்கே நம்ம எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, எடுத்துக்காட்டில் இங்கே பார்க்கலாம். விதிக முறை எண்கள்னால் என்னது, ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, இப்போ ரேஷனல் நம்பர்னால் எப்படி இருக்கணும், ரேஷனல் நம்பர் ஷுட் பி how it should be there. So ரேஷனல் நம்பர் எப்படி ரெப்ரசென்ட் ஆகிருக்கணும், it should be there should be a numerator and denominator. இல்லையா, என்ன இருக்கணும், நியூமரேட்டர் இருக்கணும், டினாமினேட்டர் இருக்கணும். நியூமரேட்டர்னு என்ன, டினாமினேட்டர்னு என்ன தெரியுமா? ஓகே, ஸோ இங்கே எக்ஸாம்பிளில் இருக்குது பாருங்கள். முக்கிய தரவகை. ஓகே, தொகுதி பகுதி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நியூமரேட்டர்னு என்ன, தொகுதி, பகுதினா டினாமினேட்டர். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கு பாருங்கள், 8/3 19/23. ஸோ ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்னா எப்படி இருக்கணும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரேஷனல் நம்பராக இருக்க முடியும். அதாவது ரெண்டுமே வந்து இந்த தொகுதி பகுதி வந்து எப்படி இருக்கணும், ரேஷனல் நம்பர்ஸ்னால் இன்டீஜராக இருக்கணும். ஓகே, இன்டீஜராக இருக்கணும். ஓகே, ஸோ இது 2 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 8/3 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, நமக்கு 2.6666 வருது இல்லையா. ஸோ இதுதான் வந்து நம்ம எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நம்ம வந்து என்னது ரேஷன் நம்பர்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த ரேஷன் நம்பர்ஸ் வச்சு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள். விதிமுறை எண்கள் ஏடிடி எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம், கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, செலக்டர்னா என்னன்னு பார்த்துட்டோம். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர்னா ஒரு ரேஷன் நம்பர், அதாவது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ண போகிறோம். செலக்டர்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு வேல்யூவை வந்து அந்த வேல்யூவை என்ன பண்ண போகிறோம், நம்ம ரிட்ரீவ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து அதோடைய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து விதிக முறை எண்ணின் எடுத்துக்காட்டு. ஓகே, விதிக முறை எண்ணில் ஏடிடி எப்படின்னு கேட்டால் இது நீங்கள் வந்து எழுத ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ். ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம், நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து லிஸ்ட்டு, டியூப்பிள்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இல்லையா. டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் என்னது, தரவு அருவமாக்கம் பார்த்தோம். தரவு அருவமாக்கம் வந்து அதோட வகைகள் என்ன, தரவு அருவமாக்கம்னா என்ன, அதோட வகைகள் என்ன, வகைகள் என்னென்ன பார்த்தோம், நம்ம ஆக்கிகள் செலக்டர்ஸ் பார்ப்போம். ஸோ அதோட எக்ஸாம்பிள் அது எப்படி செயல்படுத்துது, அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுது, 2 எக்ஸாம்பிள் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருக்கோம். அதோட விதிக முறைகளை கொண்டு அருவமாக்க தர வகை உருவமைப்பு செய்தல் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, நல்லா ரீட் பண்ணி பாருங்கள், புக்கை வச்சு கிளாஸை நல்லா அண்டர்லைன் பண்ணி லெசன் பண்ணுங்கள். இங்கிலீஷில் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இங்கிலீஷில் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதி பழகுங்க, ஸ்பெல் பண்ணி நல்லா படிங்க. டவுட்ஸ் இருந்தால் குரூப்பில் கிளாரிஃபை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூம்மா.